கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம யோசுவா 4வது அதிகாரம் பார்த்துக்கிறோம். 4வது அதிகாரத்தில் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் யோசுவா யோர்தானை கடந்து ஜனங்களை கொண்டு வரும்போது 12 கற்கள், ஏன்னா மோசே சுதந்திர சமுத்திரத்தை கடந்து ஜனங்களை கூட்டு வந்ததை பார்க்குறோம். இப்போ யோசுவா யோர்தானை கடந்து கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அந்த யோர்தான் நதியில நடுவுல ஆசாரியர்கள் கால்கள் நின்று உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு இருக்கும்போது அந்த இது 2 பிரிந்து யோர்தான் சில ஜனங்களுக்கு வழி நடத்துச்சு. அது எப்படி எல்லாரும் அந்த வெட்டாந்தில நடந்து வர்றது போல என்ன செஞ்சாங்க, நடந்து வந்தாங்க. அப்ப நடந்து வரும்போது தான் கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, அந்த கற்கள்ல யோர்தான்ல ஆசாரியர்கள் கால் மிதிக்கப்பட்ட இடத்துல 12 கற்கள் நீங்க எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் அதை நீங்க என்ன செய்யுங்க, கொண்டு அடையாளமா நட்டுங்க. அந்த கீழ்காலில் கொண்டு நட்டுங்க. நட்டும்போது நாளைக்கு பிறகு உங்க பிள்ளைகள், இப்போ அறிஞ்ச பிள்ளைகள் தெரியும், அறியாத பிள்ளைகள் தெரியாத அவங்களுக்கு இது என்ன எதுன்னு சொல்லி கேட்டா, நாங்க இப்படி எகிப்துல இருந்து வரும்போது நாங்க யோர்தானை கடந்து வரும்போது கர்த்தர் யோர்தானை எனக்கு 2 பிரிந்து போக பண்ணாரு. அதனால அந்த ஆசாரிகள் கால்பட்ட இடத்துல இருந்து அந்த இது கற்களை எடுத்துக்கொண்டு நாட்டிருக்காங்க. இதை நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து நம்ம கானானுக்கு வரும்போது இது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி உங்கள் பிதாக்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காரியத்துக்காக இதை பாக்குறோம். அப்புறம் அவங்க அது எல்லா இஸ்ரேல் ஜனங்களை கடந்த பிறகு ஆசாரிகள் என்ன கிளம்பி வந்தாங்க. அப்புறம் யோர்தான் நதி தண்ணி சொல்லுமன் போல புரண்டு போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது 4வது அதிகாரத்துல பார்த்தோம். இப்போ 5வது அதிகாரத்துல என்னன்னா, இஸ்ரேல் புத்திரர்கள் இப்போ என்ன செய்றாங்க, அந்த யோர்தானை கடந்து தீரம் முழுவதும் யோர்தான் தண்ணீரை கர்த்தர் என்ன செஞ்சாரு, அதை வற்றி போக பண்ணதையும், யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எம்மோரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்து அருகே குடியிருக்கிற கானானின் சகல ராஜாக்களும் கேட்டது முதனால அவங்க இருதயம் என்ன செஞ்சு கரைஞ்சு போய் இஸ்ரேலுக்கு முன்பாக என்ன செய்றாங்க, சோர்ந்து போறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இஸ்ரேலர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இங்கேயும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யுது, பயம் உண்டாயிற்று. அவங்க அந்த பயத்தினால அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, என்ன செய்றாங்க, பயந்து போய் இருந்ததுனால அவங்க என்ன செய்றாங்க, இந்த இது அப்படி என்ன செய்றாங்க, இருதயம் கரைந்து போயிடுச்சு. ஐயோ இவங்க இங்கெல்லாம் வந்துட்டாங்க, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யுது, பயம் உண்டாயிற்று. அப்போ அப்படி இந்த பயத்துலதான் என்ன செய்றாங்க, சோர்ந்து போறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்றாரு, யோசுவா நோக்கி சொல்றாரு, நீங்க கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்றாரு, ஒரு கற்கான கத்தியை என்ன செய்ய உண்டாக்கு, கற்கான கத்தியை உண்டாக்கி அதை என்ன செய்யணும், நீ இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்ய விருத்த சேதனம் பண்ணுங்கிறார். ஏன் அப்படின்னா, கர்த்தர் சொன்னபடி யோசுவா விருத்த சேதனம் பண்றான். ஆனா என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் விருத்த சேதனம் பண்றதனுடைய முகாந்திரம் என்ன அப்படின்னா, எகிப்துல இருந்து சகல ஆண்களும் புறப்பட்டு வரும்போது மோசே மூலமா கர்த்தர் எகிப்துல எல்லாரும் என்ன செஞ்சாரு, விருத்த சேதனம் பண்ண வச்சிருந்தாரு. அப்போ அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, விருத்த சேதனம் பண்ணாங்க. ஆனா அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமாக என்ன செஞ்சுட்டாங்க, இப்ப புருஷர்கள்லாம் முறுமுறுத்ததுனால அவர்கள் வனாந்திரத்துல மடி வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி கர்த்தர் அவர்கள் என்ன செஞ்சாரு, 40 வருஷம் வனாந்திரத்துல என்ன செஞ்சாரு, நடத்தி கொண்டு வந்தாரு. அந்த பாவம் செஞ்சவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, மரிச்சு போயிட்டாங்க. அதனால இப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட்ட புருஷர்கள் யாருமே இல்லை. அவங்க இப்ப விருத்த சேதன புருஷர்கள் மொத்தம் 40,000 பேர் என்ன செஞ்சாங்க, வனாந்திரத்துல கரத்தை திரிந்து அலைய வச்சார். 40 நாள் வேவு பார்த்த இடத்த 40 வருஷமா என்ன செஞ்சுட்டாரு, கடந்து போக வச்சு அந்த முறுமுறுத்த ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, மடி வச்சுட்டாங்க. அதனால இப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, மரித்து போயிட்டாங்க, இவங்க இல்லை. அதனால அதுக்கப்புறம் உள்ள பின் செஞ்சு வழியில வரும்போது பிறந்த குழந்தைகள் இவங்க புருஷர்களா இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன செய்யுது, விருத்த சேதனம் பண்ணல. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்றாரு, யோசுவா பார்த்து சொல்றாரு, இவங்க எல்லாம் விருத்த சேதனம் இல்லாம இருக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யுது, நீ விருத்த சேதனம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. உடனே யோசுவா என்ன செய்றாருன்னா, ஒரு கற்களான கத்தியை உண்டாக்குறாரு. கற்களான கத்தியை உண்டாக்கி என்ன செய்றாரு, இஸ்ரேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டில் என்ன செய்றாரு, எல்லாத்துக்கும் என்ன செய்றாரு, விருத்த சேதனம் பண்றாரு. ஆர்லோத் மட்டும் இப்ப எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாச்சு. ஆண்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டானா இப்ப அவர்களுக்கு என்னது, நோவு எடுக்க ஆரம்பிச்சுட்டு, வலிக்க ஆரம்பிச்சிட்டு, இப்ப அந்த காயங்கள் ஆறணும். காயங்கள் ஆறதுக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அதனால அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துல அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க, இப்போ பாளையத்துல தரித்து இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. காயங்கள் ஆறுற வரைக்கும்
குணமாகிற வரைக்கும் என்ன செய்றாங்க, அங்கே தங்கி இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் வந்து இப்போ யோசுவாவுக்கு என்ன சொல்றாருன்னா, இன்று நான் என்ன செஞ்சேன், எகிப்து நிந்தையை உங்கள் நடுவிலிருந்து நான் என்ன செஞ்சுட்டேன், இராதபடிக்கு புரட்டி போட்டேங்கிறார். எகிப்து நிந்தைய, ஏன்னா இப்போ விருத்த சேதனை பண்ணதுனால எகிப்தில் உள்ள நிந்தையை நான் உங்களை வச்சு நினைச்சிடேன், நான் புரட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படியே அதனால அந்த இடத்துக்கு அவங்க விருத்த சேதனை பண்ணாங்க, கர்த்தர் எகிப்து நிந்தைய புரட்டி போட்டேன்னு சொன்னார்ல, அதனால அந்த இடத்துக்கு பெருசுறாரு கில்கால் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கில்கால்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க, அந்த விருத்த சேதனை பண்ணப்பட்டதா. இப்போ வந்து இஸ்ரேல் புத்திரர் என்ன செய்றாங்க, கில்கால் இருந்து பாளையம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சரியான பிறகு கில்கால் வந்து பாளையம் இறங்குறாங்க. பாளையம் இறங்கும் போது மாதத்தின் 14ஆம் தேதி அந்த நேரத்தில், ஏன்னா எகிப்துல இருந்து அவங்க கிளம்பும் போது என்ன செஞ்சாங்க, மாதத்தின் 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி இவங்களை என்ன செய்றாங்க, அதை புறப்பட்டு கிளம்பி வந்தது. அதனால அவங்க என்ன செய்றாங்க, பஸ்காலாம் என்ன செஞ்சாங்க, ஆசரிச்சுட்டு வந்தாங்க. அது என்ன செய்யணும், அது கர்த்தர் எப்பவுமே என்ன செய்யணும், ஆசிரிக்க சொல்லியிருக்கிறாரு. அதனால இப்போ அந்த இஸ்ரவேல் புத்திரரும் கில்காலில் பாளையம் இருந்து அந்த மாதத்தின் 14ஆம் தேதி அந்த நேரத்துல எரிகோவின் சமனான வழியில என்ன செய்றாங்க, பஸ்காவை என்ன செய்றாங்க, இப்போ ஆசரிக்கிறாங்க. பஸ்காவை கில்கால்ல இருந்து என்ன செய்றாங்க, ஆசரிக்கிறாங்க. எரிகோவின் சமனான வழியில இருந்து ஆசரிக்கிறாங்க. அந்த சமயத்துல மறுநாளாகி அன்றைய தினம் பஸ்கா ஆசரித்தாங்களா, அதுக்கு அதான் மறுநாள், அந்த ஆசரித்த மறுநாளாகி அன்றைய தினத்துல அவர்கள் தேசத்துடைய தானத்திலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்டரதிரையும் புசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, பாலந்தியான ஓடுற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, வந்துட்டாங்க. கில்கால் வந்து அந்த இடம் தான், கானான் இடம் தான். அதனால இப்போ அங்கே வந்ததுனால இப்போ அவங்க நினைச்சிட்டாங்க, அந்த இது வரைக்கும் என்ன செஞ்சாங்க, 40 வருஷம் நினைச்சாங்க மன்னாவினால என்ன செஞ்சாரு, மன்னாவினால காடையும் கொடுத்து அவங்களை செஞ்சாரு, போசித்து வழி நடத்தி கொண்டு வந்தாரு. இப்போ இங்க வந்து அவங்க சேர வேண்டிய இடத்துக்கு வந்ததுனால அங்க உள்ள தானியத்தை என்ன செய்றாங்க, இவங்க புசிக்கிறாங்க. அதனால அவங்க புசித்த உடனே இப்போ புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிரிகளையும் என்ன செஞ்சாங்க, அந்த அவங்க சேர்ந்து வந்த 14ஆம் தேதியில என்ன செய்றாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுனால இப்போ சாப்பிட்ட மறுநாள்ல என்ன செய்யுது, அந்த மண்ணா என்ன செய்யுது, பெய்யாமல் இப்போ நின்று போயிடுச்சு. நின்று போயிட்டு இப்போ அவங்க என்ன செய்றாங்க, கானான் தேசத்தின் பலனை என்ன செய்றாங்க, அந்த வருஷத்துல தானே என்ன செய்றாங்க, அவங்க புசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யோசுவா என்ன செய்றாரு, எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுக்கிறார். இப்போ சமனான வெளியில தானே இருக்கிறாங்க, எரிகோ உள்ள போகலன்னா, அதனால சமனான வெளியில இருந்து தன் கண்களை எடுத்துறாரு, எரிகோவை பார்த்து ஏறெடுத்து பார்க்கிறாரு. பார்க்கும்போது இந்த ஒருவர் அவனுக்கு எதிரே நிற்கிறாரு. யோசுவா என்ன செய்றாரு, எரிகோவை அங்கிருந்து அப்படி பார்க்கிறாரு. ஏதோ சமனான வெளியில இருந்துட்டு அந்த பட்டணத்தை நினைச்சாரு, உள்ள அப்படி பார்க்கிறாரு. பார்க்கும்போது ஒருவர் வந்து நினைச்சாரு, அவனுக்கு எதிர வந்து நிற்கிறாரு. இன்னொன்னு அவருடைய கையில நினைச்சது ஒரு உருவின பட்டையை ஒரு கையில நினைச்சது இருந்தது. உருவின பட்டை இருந்தோன்னா யோசுவா அவரிடத்துல போய் சொல்றாரு, நீர் எங்களை சேர்ந்தவரா இல்ல எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரான்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா இது எரிகால உள்ளவரா இல்ல இஸ்ரேல்ல ஜனங்களோட சேர்ந்தவங்களா, எங்களோட சேர்ந்தவங்களா தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா எங்களை சேர்ந்தவரா இல்ல எங்களுக்கு சத்துருக்களை சேர்ந்தவரான்னு சொல்லி கேட்குறாங்க. யோசுவா கேட்ட உடனே அதற்கு அவர் சொல்றாரு, இல்ல நான் வந்து கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்போது நான் என்ன செய்றேன், உங்களிடத்துல வர்றேங்கிறார். கர்த்தருடைய சேனையின் அதிபதியா நான் என்ன செய்றேன், நான் இப்போ உங்களிடத்துல வந்தேன்னு சொல்றாரு. அப்பொழுது யோசுவா தரையில என்ன செய்றான், முங்குப்புற விழுந்து என்ன செய்றான், பணிந்து கொண்டு அவர் எனக்கு சொல்றான், என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுறது என்னவென்று கேட்டார். எதுக்காக வந்தீங்க, என்ன சொல்ல எங்களுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் அதான் சொல்ல, எனக்கு அடியாருக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்குறான். அப்பொழுது கர்த்தருடைய சேனை அதிபதி யோசனைக்கு சொல்றான், உன் கால்கள் இருக்கிற பாதரட்சி நீ என்ன செஞ்சிரு, கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானதுன்னு சொல்றான். யோசுவா உடனே நினைச்சிடறான், அந்த பாதரட்சியை கலட்டி போடுறான். நிற்கிறேன்னா அது தூதரை சந்திச்ச இடம் அது, அதனால நீ பரிசுத்தமான இடம்னு சொல்றாரு. இதே இது நம்ம யோசுவாவையும் மோசையும் நம்ம நினைச்சிடறோம் பார்க்குறோம். மோசையும் நினைச்சிடாரு, ஒரே என்ற இடத்துல ஆடு மேய்க்கிற இடத்துல ஒரே கத்தர் நினைச்சிடறாரு, முச்செடி எறியதை பார்க்குறான். முச்செடி பார்க்கும்போது கத்தர் சொல்றாரு, காலில் இருக்க பாதரிச்சு கலெக்டர் போடு, இது பரிசுத்தமானதுன்னு சொல்றாரு. அதே போல இப்போ யோசுவாட்ட என்ன சொல்றாரு, அந்த சேனை அதிபதியை சந்தித்த இடத்துல நினைச்சிடாரு, கால்கள் இருக்கிற பாதரிச்சியை நீ கலட்டி போடு, நினைக்கிற இடம் பரிசுத்தமானதுன்னு சொல்றாரு. யோசுவா அப்படியே என்ன செய்யறான். அப்போ தூதர்களை சந்தித்த இடத்துல கூட என்ன செய்றாங்க, மோசே என்ன செய்றாரு, பாதரட்சியை கலட்டி போடுறாரு. யோசுவா என்ன செய்றாரு, பாதரட்சியை கலட்டி போடுறாரு. ஆனா நம்மளா என்ன செய்யறோம், பரிசுத்த ஆலயத்துக்குள்ள என்ன செய்யறோம், செருப்போட போறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள செருப்போட நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. அது மாதிரி எனக்கு கருத்து சொல்லுவாங்க,
அது தரிசனமான இடத்துலயே எடுத்துறது செருப்பை கழட்டி போடுங்கிறாரு. பரிசுத்தமான இடம் சொல்லும்போது நான் பரிசுத்தமான ஆலயத்துக்குள்ளே செருப்பு போட்டுட்டு நினைச்சிடறோம், போகலாமா போகக்கூடாது. வரைக்கும் நம்ம யாரும் போட்டுட்டு போனா கூட என்ன செய்யுங்க, பரிசு ஆலயத்துக்குள்ள செருப்பு போட்டுட்டு போகாதபடி என்ன செய்யுங்க பாருங்க, அது பரிசுத்தம் உள்ள இடம். அடுத்தபடியாக 6வது அதிகாரம் 6வது எடுத்ததுன்னா இப்ப வந்து எரிகோவுக்கு வெளியில சமனான வெளியில தானே அவங்களாம் தங்கி இருக்கிறாங்க. அதனால அந்த இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக என்னச்சது, எரிகோ என்னச்சது இப்ப அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் 6,00,000 புருஷர்கள் ஸ்திரீகள் தெரியாது அவ்வளோ நேரம் வந்து என்னச்சுறாங்க, அந்த எரிகோ சமனான வெளியில இருக்கிறதுனால அந்த எரிகோ என்னச்சது இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக என்னச்சது அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து எரிகோக்குள்ள இருந்துச்சு இப்போ அவங்க ஒவ்வொரு பட்டணம், இப்போ நம்ம இந்தியா நுழைவாயில் சொல்றோம்ல, அதே போல ஒவ்வொரு பட்டணத்துக்கும் இருந்துச்சு நுழைவாய்கள் உண்டு. அதனால என்ன செய்யுது, இப்போ எரிகோ என்னச்சது அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒருவரும் வெளியில என்னச்சில்ல போகவும் இல்லை, ஒருவரும் உள்ள வரவும் இல்லை. எல்லாரும் என்ன செய்றாங்க, அந்த பட்டணத்துக்குள்ளே அடிச்சுறாங்க, எரிகோ இருக்கிறாங்க. அதனால இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்ய முடியாது, அந்த எரிகோக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. அதனால கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரு, யோசனைக்கு சொல்றாரு, நீ என்ன செய்ய, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரும் உன் கையில நான் என்ன செய்றேன்னு ஒப்பு கொடுத்தேன், நீ என்ன ஒப்பு கொடுக்குற, நீ போய் என்ன செய்ய அவங்கள முறியடிச்சிடு அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா, சொன்ன உடனே யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் என்ன செய்யுங்க, பட்டணத்தை சூழ்ந்து வாங்க. கர்த்தர் சொல்றாரு, யுத்த புருஷர்கள்லாம் யுத்த புருஷர்களை கூட்டி செய்யுங்க, பட்டணத்தை சூழ்ந்து பாருங்க. சூழ்ந்து வரும்போது அங்க என்னன்னா எரிகாவையும் ராஜாவையும் யுத்த வீரர் நான் என்ன செய்றேன், உன் கையில நான் ஒப்பு கொடுக்குறேங்கிற சொல்லிட்டு சொல்றாரு. நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து என்ன செய்யுங்க, ஒரு தரம் சுற்றி வாருங்க. இப்படி என்ன செய்யுங்க, 6 நாள் என்ன செய்யுங்க சுற்றி வாங்குங்கிறார். எரிகோ பட்டணம், எரிகோ கோட்டையை சுற்றி என்ன செய்யணும், சில ஜனங்கள் என்ன செய்றாரு, யுத்த புருஷர்களை, ஜனங்கள் எல்லாத்தையும் சொல்லல, யுத்த புருஷர்கள் மட்டும் அடிச்சுறாங்க. நீங்க என்ன செய்றாங்க, அந்த எரிகோ பட்டண கோட்டை என்ன செய்யுங்க, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் என்ன செய்யுங்க சுற்றி வாருங்க. மௌனமா சுற்றி வரணும், யாரும் பேசிட்டு போகக்கூடாது, மௌனமா என்ன செய்யணும், பேசி சுற்றி வாருங்க. அப்படி என்ன செய்யுங்க, 6 நாட்கள் என்ன செய்யுங்க, நீங்க எரியாவது சுற்றி வாங்க. 7ஆம் நாள் என்ன செய்யணும், இப்ப வந்து சுற்றி வரும்போது இப்ப ஆசாரியர்கள் என்ன செய்யணும்னா இவங்களுக்கு முன்பாக என்ன செய்யணும் போகணும். அவங்க வந்து 7 எக்காலங்கள் என்ன செய்யணும் பிடிச்சிருக்கணும், ஆசாரியர்கள் 7 எக்காரங்களே பிடிச்சிருக்கணும். இவங்க என்ன யுத்த புருஷர்கள் அனைவரும் என்ன செய்யணும், பட்டை சூழ்ந்து ஒரு தரம் நினைச்சிடாங்க சுற்றி வரணும். இப்படி 6 தரம் சுற்றி வர சொல்லியிருக்காருல, இவங்க 7 ஆசிரியர்கள் உடன்படிக்கை பெட்டி நினைச்சணும் வச்சிருக்கணும். அப்ப வந்து உடன்படிக்கை முன்பாக 7 கொம்பு எக்காலங்களும் நினைச்சிடும் இவங்க பிடித்து கொண்டு போகணும். 7ஆம் நாளில் நினைச்சணும் பட்டணத்தை நினைச்சணும் 7 தரம் சுற்றி வரணும். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் பட்டணத்தை சுற்றி வரணும். 7ஆம் நாள் மட்டும் என்ன செய்யுது, 7 தரம் நினைச்சணும் பட்டணத்தை சுற்றி வரணுமா. அப்ப ஆசாரியர்கள் என்ன செய்றாங்கன்னா எக்காலங்கள் என்ன செய்றாங்க, ஊதணும். ஊதும்போது அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் நினைச்சணும் மகா ஆரவாரத்தோடு நினைச்சணும் ஆர்ப்பரிக்கணுங்கிறார். ஆர்ப்பரிக்கணும். அப்பொழுது பட்டணத்தின் அலங்க என்ன செஞ்சு இடிஞ்சு வந்துடும். முத நாள் தண்ணி அமைதியா போயிட்டு வரணும். அப்படி 6 நாள் அடிச்சிட அமைதியா பட்டணத்தை ஒரு நேரம் சுத்தி போயிட்டு வரணும். ஆசாரியர்கள் எக்காலங்களை என்ன பிடிச்சிருப்பாங்க, உடன்படிக்கை பெட்டி வச்சிருப்பாங்க, எக்காலத்தை நினைச்சுறாங்க துணிக்க வைப்பாங்க. அப்படியே என்ன செய்யணும், 7 நாள் சுற்றி வரும்போது 7ஆம் நாள் என்ன செய்யணும்னா ஆசாரியர்கள் என்ன செய்யணும் மகா சத்தமா என்ன செய்யணும், இந்த கொம்புகளினால் என்ன செய்யணும் நெடுந்தொண்ணி என்ன செய்யணும் இடணும். எக்கால சத்தத்தினால் என்ன செய்யணும் நெடுந்தொண்ணி இடணும். அப்போ அந்த 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். அந்த நேரத்துல 7 கொம்பு எக்காலங்கள், அந்த எக்காலங்களை என்ன செய்யணும் 7 ஆசாரிகள் என்ன செய்யணும் அதை பிடித்து கொண்டு முன்னால போகணும். 7ஆம் நாளில பட்டணத்தை என்ன செய்யணும் 7 தடவை என்ன செய்யணும் சுற்றி வெட்டணுமா. ஆசாரியர்கள் எக்காலை என்ன செய்யணுமா, கண்டிப்பா ஆசாரியர்கள் தான் எக்கால ஊதணும், மற்ற யாரும் நினைச்சக்கூடாது, ஊதக்கூடாது. அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த கொம்புகளில் நெடுந்தொலி இடும்போதும் நீங்கள் சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மக ஆரவாரத்தோட என்ன செய்யணும் ஆர்ப்பரிக்கணும் அப்படிங்கிறார். அப்பொழுது பட்டணத்தின் அலங்க என்ன செஞ்சிடும் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, அவரவர் தங்களுக்கு நேராக என்ன செய்யணும் ஏறக்கூடாது. இப்போ வந்து பட்டணத்தை சுற்றி இவங்க என்ன செய்றாங்க நிற்கிறாங்க, ஒரு தடவை சுற்றி வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பட்டணத்தில் அலங்க வந்து இடிந்து விழும்போது நம்ம எந்த பொசிஷன்ல நிற்கிறோமோ அந்த இடத்துல அப்படியே எடுத்துடலாம், பட்டணத்தில் என்ன செய்யுங்க மேலே ஏறுங்க அப்படிங்கிறாரு. அதான் எல்லாமே பட்டண சோறு இடிந்து விழுதில்ல, அதனால எல்லாரும் என்ன செய்யுங்க அந்த இடத்துல ஏறி என்ன செய்யுங்க போங்க அப்படிங்கிறாரு. எரிப்போங்க. போகும்போது அந்த 7 கொம்புகளினால் நினைச்சுவாங்க நெடுந்தொணி நினைச்சுவாங்க ஆசாரிகள் இடுவாங்க. அந்த அந்த வனாந்திரத்துல நீங்க போகும் அந்த சத்தத்தை கேட்கும்போது, அந்த ஆர்ப்பரி சத்தத்தை கேட்கும்போது அந்த பட்டணத்தை அலங்க என்ன செஞ்சிடும் இடிஞ்சு விழுந்துரும். அதனால பட்டணம் இடிஞ்சு விழும்போது நீங்க நினைச்சக்கூடாதுன்னா
மத அறுத்தோட அர்ப்பணிப்பாங்க. பட்டணத்தின் அலங்கரிச்சு இருந்துடும். நீங்கள் அவரவர் நிற்கிற இடத்துக்கு நேராக அப்படி நினைச்சிடும் அதில் ஏறி போங்கங்கிறாரு. அடுத்தல அந்தபடியே நுணுக்கமான யோசிப்பா நினைச்சிட ஆசாரியர் அழைக்கிறான். உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு நீங்கள் நினைச்சிட போங்க. 97 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக வேண்டும் சொல்றார். 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்கள் உடன்படிக்கை பெட்டி இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்னா பிடித்து கொண்டு முன்னால் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் போகணுமா. இப்போ ஜனங்கள் நோக்கி கற்று சொல்றாரு, பட்டணத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சுற்றி நடந்து போங்க. பட்டணத்தை எதிர்க்கப்பட்டதை சுற்றி என்ன செய்யுங்க, நடந்து போங்க. யுத்த சடத்திரானவர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக என்ன செய்வாங்க, நடக்க கடவா. யுத்த புருஷர்கள்லாம் பட்டத்துக்கு முன்பாக நிச்சயமா நடக்கணுமா. யோசுவா இப்போ ஜனங்களிடத்தில் பேசுறாரு. பேசி என்ன செய்யறாருன்னா, துணிக்கு 7 அக்காலங்கள் பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கத்துக்கு முன்பாக நடந்து நினைச்சது எக்காலங்கள் 7 ஆசாரியர்களும் கத்துக்கு முன்பாக நடந்து எக்காலங்கள் நினைச்சிட்டு ஊதணும். அப்போ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எரிச்சது அவர்களுக்கு பின் சென்றது. கர்த்தர் சொன்னபடியாக இப்போ யோசுவா என்ன சொல்றாரு, 7 ஆசாரியர்களை நிறுத்தினாரு. யுத்த சனத்தினானவர்கள் பெட்டிக்கு முன்பாக நினைச்சுறாங்க, நடந்து போறாங்க. அந்த துணிக்கு 7 எக்காலையும் பிடித்துக்கு 7 ஆசிரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நினைச்சுறாங்க, நடந்து எக்காலங்களை ஊதுறாங்க. உடன்படிக்கை பெட்டி நினைச்சது அவர்களுக்கு பின் சென்றுதான். பின்னால போகுது, மக்கள்லாம் முன்னால போறாங்க. இப்போ எக்காலங்கள் ஊதுற ஆசாரியர்கள் என்ன செய்றாங்க, முதல்ல யுத்த சனத்தினானவர்கள் என்ன செய்றாங்க, நடந்து போறாங்க. ஆனா பின் 2 எக்காலம் என்ன செய்யுது, ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் என்ன செய்யணும், பின் சென்றுதான். இப்படி யோசுவா என்ன செய்றாரு, ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் நினைச்சிருங்க ஆர்ப்பரிக்கிறதுங்க, உங்கள் வாயினால் எந்த சத்தம் விடாதுங்க, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சுமே நினைச்சக்கூடாது, புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று கர்த்தர் நினைச்சிட்டாரு. நீங்க அந்த யோசுவா ஜனங்களுக்கு நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் நினைச்சு ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் இடாமலும் இருங்க. அதான் 7 நாள் நினைச்சணும், 6 நாள் அதனால எதுக்கிட்ட பேசாதபடிக்கு மௌனமா நினைச்சணும், பெட்டி சுத்தி வரணும். அதுக்கப்புறம் அது சொல்லும் போது நீங்க நினைச்சீங்க, நீங்க ஆர்ப்பரிங்க. அப்போ அந்த ஆர்ப்பரிக்கும் போது நினைச்சு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு போல இப்ப கத்திரி பெட்டி நினைச்சுறாங்க, பட்டன் சொல்லி 7 தடவை நினைச்சுறாங்க, சுற்றி வராங்க. அவர்கள் திரும்ப நினைச்சுறாங்க பாளையத்துக்கு வந்து பாளையத்தில் தங்கி இருக்கிறாங்க. யோசுவா இப்ப நினைச்சுறாங்க, அந்த கிழமை எழுந்து நான் ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போறாங்க. யோசுவா அந்த அதிகாலை எழுந்திருக்கான். ஆசாரிகள் கர்த்தரின் பெட்டி நினைச்சாங்க, சுமந்து கொண்டு போறாங்க. துணிக்கு 7 எக்காலங்களை பிடித்துக்கு 7 ஆசாரிகளை நினைச்சாங்க, எக்காலங்களை ஊதி கொண்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நினைச்சாங்க நடக்கிறாங்க. யுத்த புருஷர்கள் முன்பாக நினைச்சாங்க நடக்கிறாங்க. ஆனா பின் 2 வெண்ணில் நினைச்சதுன்னா எக்காலங்களை ஊதப்படிகள் கர்த்தருடைய பெட்டிக்கு நினைச்சதுதான் பின் சென்றுதான். இப்போ 2ஆம் தரமா நினைச்சுறாங்க. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தடவை நினைச்சுறாங்க, சுற்றி வராங்க, வந்து பாளையத்துக்கு நினைச்சுறாங்க, திரும்புறாங்க. எந்தபடி நினைச்சுறாங்க, 6 நாள் நினைச்சுறாங்க, சுற்றி முடிச்சு இப்போ 7ஆம் நாள் நினைச்சுறாங்க. அதிகாலமே கிழக்கு வைக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் நினைச்சுறாங்க இடந்திருந்து அந்த 7 தினம் பட்டணத்தை சுற்றி வராங்க. அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்துல 7 தினம் சுற்றி இருந்திருக்காங்க. மற்ற நேரம் ஒரு நேரம் தான் சுற்றி வருவாங்க. அந்த லாஸ்ட் நாள் மட்டும் நினைச்சுறாங்க 7 தடவை சுற்றி வராங்க. இப்போ 7ஆம் தரம் ஆசாரியர் என்ன செய்றாங்க, 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்கெல்லாம் நினைச்சுறாங்க, ஊதுறாங்க. ஊதும்போது இருந்துச்சுன்னா ஜனங்கள்லாம் ஆசாரிகள் எக்காலப்பட்டி ஊதும்போது ஜனங்கள் யோசனைக்கு சொல்லணுங்க, எல்லாரும் ஆர்ப்பரிங்கிறாரு. அப்படியே பட்டத்தை நோக்கி கர்த்தர் என்ன செஞ்சாரு, உங்களுக்கு நான் கொடுத்தேன், நீங்க ஆர்ப்பரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சமயத்துல அவங்க என்ன செய்றாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. இதுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செஞ்சாரு, இந்த பட்டணத்தையும் அதுல யாவையும் என்ன செய்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் கையில் என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. இப்பயும் எரிகா பட்டணம் யாரு கைக்கு வந்துட்டு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துட்டு 7ஆம் தரம் 6 நேரம் என்ன செஞ்சாங்க, எக்கெல்லாம் ஊதுனாங்க. அடுத்தலாம் ஆர்ப்பரிங்க, பட்டணம் கையில ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் இவங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறாரு. இந்த சமயத்துல இப்போ இவங்க நினைச்சுறாங்க, பட்டணத்தை நினைச்சணும், தீ கொளுத்தணும், எல்லாம் அக்கினிக்கு ஈடாக்கணும். அதனால அவங்க நினைச்சுறாங்க அந்த பட்டணம் முழுதலும் கர்த்தருக்கு சாபத்தீடாக்குன்னு அனுப்பின ஆட்களை ராகாப்பியன்னு நினைச்சிடா மறைச்சு வச்சிருந்தா. அதனால அவளை மட்டும் நினைச்சிங்க, நம்மளோட அவளுக்கு குடும்பத்தார் அனைவரும் அவங்கள பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நினைச்சிங்க, இந்த பட்டணத்தை விட்டு நீங்க வெளியில கடத்துவங்க. என்ன சாபத்தினது எதையிலும் எடுத்துக்கொண்டா அந்த சாபத்தீடாகும். அதனால இஸ்ரேல் பாலித்து சாபத்தீடாக அழைக்க கலங்க அப்படின்னு நீங்க சாபத்தினாக மட்டும் எடுக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாரு. அடுத்திருந்து அந்த எரிகோ கோட்டையை உங்க இத்த புருஷ கையில ஒப்பு கொடுக்கும்போது அந்த எரிகோ கோட்டையில என்ன செய்யணும், எந்த பொருள்லாம் எடுக்கக்கூடாதுன்னா வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இரும்பு, இதனால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அது கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேரும்னு சொல்றது. அப்படி இவங்க என்ன செய்றாங்க, யுத்த புருஷர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, காலங்களை ஊதும்போது நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பட்டணம்
சாபத்தினாலது இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, அது இப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இப்போ யுத்தத்துக்கு போகணும். யுத்தத்துக்கு போகும்போது 2 பேரை யோசுவா வேவு பார்க்க அனுப்பியிருந்தாலும் அதில் வந்து 2 பேர் யார் அப்படின்னா 2 பேர் வந்து நினைச்சிடாரு வேவு பார்க்க அனுப்பியிருக்கும் போது இவங்க நினைச்சாங்க மலையில் இருக்கிற இந்த ராகாப் பேசி என்ற வீட்டுக்கு நினைச்சாங்க போனாங்க. அப்போ வேவுக்காரங்க வந்திருக்காங்க தெரிஞ்சோன்னே ராஜா நினைச்சாரு சிலரை அனுப்பி விட்டு வேவுக்காரர் வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துருவாங்க விடும்போது இவங்க என்ன செய்றாங்க நிறைய வேசி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அவன்கிட்ட கேட்கும் போது அங்கே என்ன சொல்கிறாங்க, வந்தது மெய் தான், ஆனால் இருட்டுற வேலையில் நான் கதவை அடைக்க முடியாறாங்கல்ல, அவங்க வெளியில் போயிட்டாங்க, நீங்கள் சீக்கிரமாக போனால் அவங்களே பிடிச்சிடலாம், ஆனால் எங்கே போனாங்க என்ன எதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். அதன்படியாக இவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் எப்படி பட்டணத்தை நீங்கள் அழிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் அழிக்கும் போது எங்களுடைய ஜீவனுக்கு என்ன செய்யணும், பட்டணத்தை அழிக்கும் போது எங்கள் ஜீவன் எங்கள் சொந்த பந்த ஜீவனெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. யோசுவாட்ட கேட்டிருப்பாங்க. அதன்படியாக இப்போ இருக்கிறாங்க யுத்த புருஷர்கள் யுத்தத்துக்கு செல்லும் போது கர்த்தர் இருக்கிற ஆட்கள் அனுப்பி அவங்க வேவு பார்த்துட்டு வந்ததுனால அவங்க இடம் கொடுத்து அவங்கள ஒரு சணல்கள் அவங்க வந்து வேவு பார்க்க வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து எடுத்து அவங்கள கொலை செய்ய வந்தாங்க. ஆனாலும் அந்த வேசி இருக்கிற மாடியில் சணல் நூல் பரப்பப்பட்ட தட்டைகளை அவங்களை ஒழிச்சு வச்சிருந்துச்சா பாதுகாத்துருந்தா. அதனால தான் அவங்க சொன்னாங்க, இவங்க கேட்டாங்க, நீங்கள் வந்து நீங்கள் எகிப்தின் ராஜா எகிப்திலேருந்து புறப்பட்டு வரும்போது சீயோனுக்கும் பாசான் ராஜாவுக்கும் செய்ததெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால எங்கள் இருதயங்கள்லாம் கரைந்து போயிட்டு, அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே சொன்னாங்க, நாங்கள் உங்கள் பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது சிவப்பு நூல் கயிற்று என்ன செய்யுங்க, அந்த ஜன்னலில் எங்களை இறக்கி விட்ட ஜன்னலில் என்ன செய்யுங்க கட்டி வைங்க, அப்புறம் அங்கே கடந்து வரும்போது நாங்கள் உங்களை என்ன செய்ய சேதப்படுத்த மாட்டோம். ஆனால் நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்திருந்தா நீங்கள் என்ன செய்யுங்க நாங்கள் கொலை செஞ்சிடுவோம், உள்ளே மட்டும் நீங்கள் இருந்திருந்தா நீங்களும் உங்கள் குடும்பங்களும் ஆடு மாடையெல்லாம் அழியாமல் இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதன்படியாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி நினைச்சாங்க. சரி, அவங்கள பாதுகாத்ததுனால கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார் ராகாப் என்ற வேசியை. அது நம்ம நாளை மீண்டும் பார்ப்போம். கர்த்தர் வந்து ஆசீர்வாதம்.